நடிகர் விஷால் நம்மளோட இணைப்பில் வந்திருக்கிறார். விஷால், சொல்லுங்க. நடிகர் சரத்குமார் உங்களுக்கு எதிராக கிரிமினல் வழக்கு ஒன்றை இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறார். நீங்கள் இது எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? இல்ல, அதான் சார், மை அட்வொகேட் இஸ் ஆன் தி ஜாப். லீகலா என்ன ப்ரொசீட் பண்ணுமோ அது நான் I will follow it up. இல்ல, உங்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எந்தவித ஆதாரமும் இல்லாம அவர் சரத்குமார் ஊழல் செஞ்சதா சொல்லி நீங்க பரப்புரை மேற்கொண்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு. சார், அதான் சார், இப்போ கேஸ் கோர்ட்ல இருக்கிறதுனால நான் லீகலா தான் நான் செயல்பட முடியும். ஸோ இது வந்து எவிடன்ஸ் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்றது அது அவர்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னா அது வந்து காட்ட சொல்லுங்க. முறைகேடுகள் வந்து நான் நடந்திருக்குன்றது முதல்ல இருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இந்த நடிகர் சங்கத்துல. அவர் வந்து தனிப்பட்ட முறையில நான் என் மேல வந்து வழக்கு போட்டிருக்காருன்னா லீகலா தான் நான் டீல். இல்ல, இது முறை நீங்க சொல்ற புகார்கள் அல்லது குற்றச்சாட்டுகளுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? சார், நான் திரும்ப அதே தான் சொல்றேன். என்ன கேட்கறது பதிலாக உங்க ஆபீஸ்க்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம் 5 வருஷம்ன்றது ஆதாரம் இருக்கு. அவங்க பில்டிங் டெமாலிஷன் பிளான் இல்லாம வந்து பில்டிங்கை டெமாலிஷன் பண்ணியிருக்காங்கன்றதும் ஆதாரம் இருக்கு. கோர்ட் ஜட்மெண்ட், அதாவது 9 ட்ரஸ்டி இருக்க வேண்டிய இடத்துல 2 ட்ரஸ்டி வந்து கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போட்டது ஆல் இஸ் நாட் வெல் வித் ட்ரஸ்ட் ஜட்ஜ் கொடுத்த ஜட்மெண்ட் காப்பியும் உங்ககிட்ட இருக்கு. நீங்க தயவுசெய்து அது நீங்க இல்ல, இன்னொன்னு என்னன்னா, இப்போ உங்களுக்கு எதிராக ஏற்கனவே வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துக்கிறதாவும் அந்த வக்கீல் நோட்டீஸ்க்கு உங்களுக்கு இருந்து எந்தவித பதிலும் வரலன்னு சொல்றாங்களே, அது நீங்க அந்த நோட்டீஸ் நீங்க பெற்றீங்களா? அனுப்பியாச்சு. நீங்க என்ன பதில் கொடுத்திருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா இப்போ? இல்ல சார், லீகலா அதாவது அது வந்து ஒரு லாங் லெட்டர் அனுப்பி இருக்கோம். அது வந்து நான் மேபி I'll tell my advocate to get in touch with you. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஊடகங்களையும் சரி சமூக வலைதளங்களும் சரி சரத்குமாருக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக தான் இந்த போட்டி என்பது வலுத்து வருகிறதா சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட பிரச்சனை தான் அவர் சொல்லுங்க சார். என்ன தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு புரியல. இது விஷால் அணி அகேன்ஸ்ட் திரு சரத்குமார் அவர்கள் அப்படி இல்ல. விஷால் அணி அகேன்ஸ்ட் திரு சரத்குமார் அவர்கள் பிரசிடென்ட் ஆஃப் நடிகர் சங்கம். நான் அப்படிதான் பாக்குறேன். எங்களோட நிர்வாகிகள் சரியா செயல்படல அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். சரத்குமார் சார் செயல்படல நான் எங்கேயுமே சொல்லல. ஐ ஸ்டாண்ட் டு கரெக்ட் தட். இப்போ சமாதான பேச்சுவார்த்தை, 2 தரப்புக்கு இடையே சமாதான பேச்சுவார்த்தை இல்ல பல்வேறு அமைப்புகள் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். நீங்க அந்த கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். There is no question of compromise. We are going ahead with election on October 18th, sir. Thank you.